தனியார் பஸ்ஸும் சரி, அரசாங்க பஸ்ஸும் சரி, சில நேரங்களில் உட்கார்ந்திருப்பவர்களை விட ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். எல்லா ஸ்டாப்களிலும் ஸ்டாண்டிங் ஏறிக்கொண்டே இருக்கும். நம்மளால் நின்று கொண்டு இருக்க முடியாது. மிகவும் கஷ்டமாக இருக்கும். கண்டக்டர் எல்லா ஊர்களிலும் நிப்பாட்டி ஏற்றிக்கொண்டே இருப்பார். எனக்கு ஒரு கேள்வி, ஸ்டாண்டிங் எவ்வளோ பேர் ஏற்றலாம்? ஒரு பஸ்ஸில் நிற்கிறதுக்கு எவ்வளவு பேர் அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது? உள்ளே நிற்க இடம் இல்லைங்க, அவ்வளோ பேர் ஏற்றுறாங்க கண்டக்டர். அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆடு மாடு போட்டு அடைச்சிட்டு வந்தால் எப்படிங்க அந்த பஸ்ஸில் நிற்கிறது? அதுக்கு ஒரு நியாயமான காசையும் கொடுத்துட்டு நின்று கொண்டு அவ்வளவு கஷ்டத்தில் வந்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பஸ்ஸில் எவ்வளவு பேர் நிற்கலாம் என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். காசையும் கொடுத்துவிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் நின்றுக்கிட்டு ஊருக்கு வந்து சேர வேண்டியதாக இருக்குது. சரி, உட்கார்ந்தவர்களுக்கு அந்த பணம், சரி நின்றுக்கிட்டவங்களும் ஏன் பாதி பணம் வாங்கலாமே? 50 ரூபானா 25 ரூபா, 40 ரூபானா 20 ரூபா. நிற்கிறாங்க இல்லையா? உட்காந்துருக்கோம், கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. நிற்கிறவங்க ஏன் முழு காசு கொடுக்கணும்? பல இடங்களில், பல ஊர்களில் அந்த நின்றுட்டு வர இருக்கிற குடும்பம் இருக்குது பாரு பஸ்ஸில். ஐயோ சொல்லி மாளாதுங்க. எந்த மந்திரியாவது எம்எல்ஏயாவது அந்த மாதிரி கூட்டத்தில் ஏறி நின்றுட்டு வருவாரா? பஸ்ஸில் வருவாங்களா? என்னைக்காவது அப்படி பயணிச்சிருக்கிறாங்களா? சார், கண்டக்டர் அவர் பாட்டுக்கு எல்லா ஊர்லேயும் நிப்பாட்டி ஏறு 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 ஏறுன்னு சொல்லிக்கிட்டே வராரு. எவ்வளோ பேர் ஏறலாம்? அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயணிகள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். எக்கச்சக்கமான பேர்த்த உள்ளே ஏற்றி என்ன சொல்கிறதுக்கு ஆடு மாடு மாதிரி போட்டு அடைச்சிக்கிட்டு அந்த கண்டக்டர் வர்றாருங்க. மூச்சு விட இடம் இல்லை. இதில் பேர் சில பேர் பயணிகள் வந்து 3 பை 4 பை கையில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. நிற்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. சூட்கேஸ் வேறு 2 சூட்கேஸ், ஒரு ஆளுக்கு 2 சூட்கேஸ் 3 சூட்கேஸா? யோசிக்க வேணாம்? அப்படிலாம் வச்சுருந்தா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரெயினில் போங்க. இல்லை அதுக்கு லக்கேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்காக போங்க. ஒரு பையன் முதுகில் ஒரு பையை, கையில் 2 பக்கம் 2 கையில் 2 பையன், அது பஸ்ஸில் ஏறிட்டு வருது. என்னங்க நியாயம் வேணாம்மா? தயவு செய்து அரசாங்கம் ஒரு பஸ்ஸில் எவ்வளோ பேர் ஸ்டாண்டிங்